மாப்பிள்ள என்னங்க மாப்பிள்ள? ஐயோ என் தங்கச்சிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னாச்சு இந்த தம்பி இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கோம்? தம்பி என்னாச்சு? அண்ணே நீங்களா? கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே. நான் பைக்ல வரையில என் மாப்பிள்ள மயங்கி விழுந்துட்டாரு. ஐயோ எப்படி தம்பி? இப்பதானே ஆஸ்பத்திரில இருந்து கூட்டு வந்தீங்க, அதுக்குள்ளேயே மயக்கம் போட்டாரு? இல்லண்ணே, இங்க ஏதோ பயலுவ கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாலும் அந்த பந்து பட்டு இப்படி கீழே விழுந்துட்டாரு. ஆமா, இந்த ஏரியால எப்ப பார்த்தாலும் இந்த கிரிக்கெட் தான் விளையாண்டு கிடப்பான்னு பந்த கொண்டு அடிச்சுட்டானு போல என்ன? ஆமாண்ணே, அதான் பந்து பட்டு இப்படி விழுந்துட்டாரு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே, ஆஸ்பத்திரி கூட்டு போய் என்னன்னு பாப்போம். வாங்க தம்பி தூக்குவோம். சிஸ்டர் டாக்டரை பார்க்கணும், கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்களேன். என்னாச்சுங்க? இவர் என் மாப்பிள்ள பைக்ல வீட்டுக்கு போகும்போது மயங்கி விழுந்துட்டாரு. அதை என்னன்னு பார்க்கணும். கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுங்களேன். எதுவும் ட்ரிங்க் பண்ணிருக்காரா? ஐயோ இல்ல அந்த பழக்கம்லாம் அவர் கிடையாது. ஓகேங்க, அந்த ரூம்ல படுக்க வைங்க, இப்ப டாக்டர் வந்து பாப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க டாக்டர், எமர்ஜென்சி. ஓகே இப்ப வருவாங்க, போங்க. சரி. என்ன தம்பி டாக்டர் இன்னும் வரக்கானுமே? அதானே நானும் பாத்துட்டு இருக்கேன், பயமா இருக்கு. என்ன டாக்டர் வந்துட்டாரு? என்னாச்சு? நீங்க இப்பதானே வந்துட்டு போனீங்க? ஆமா டாக்டர், இப்பதான் காட்டிட்டு போனோம். பைக்ல போகும்போது திடீர்னு பந்து தலையில பட்டு மயங்கி விழுந்துட்டாரு. அதான் கூட்டு வந்தோம் திரும்பவும். என்ன பந்து? போற வழியில பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ கிரிக்கெட் பந்து வந்து தலையில விழுந்துருச்சு. அந்த அன்னைக்கு மயக்கமாயி கீழே விழுந்துட்டாரு. ஓ ஓகே பிளட் எதுவும் வந்துதா? இல்ல டாக்டர், மயங்கி விழுந்ததோட சரி. ஓகே நீங்க வெளியில இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி டாக்டர். ஏன்தான் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதோ? வீட்டுல போய் இதை எப்படி சொல்ல? தம்பி நான் வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? என்ன வேற ஒன்றும் ஹெல்ப் இல்லனே. நல்ல நேரத்துல எனக்கு வந்து உதவி பண்ணீங்க, ரொம்ப நன்றி. இருக்கட்டும் தம்பி, பரவாயில்ல. சரி அப்ப நான் கிளம்பிட்டா? இருங்கண்ணே, ஆட்டோக்கு எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணே, தாரேன். உங்க வீட்டுக்காரம்மா ஆட்டோவுக்கு ரூபா தந்துட்டாவ தம்பி. அது வீட்டுல கொண்டு போய் விட்டதுக்கு தந்திருப்பானே, இப்ப இங்க கொண்டு வந்து விட்டதுக்கு நான் ரூபா தரணும்லா? நான் அது உதவியெல்லாம் பண்ணிருக்கேன், அதுக்கெல்லாம் ரூபா வேண்டாம். சே அப்படின்னாலும் எவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க, இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிருக்கிய, கொஞ்சம் ஒரு 100 ரூபாயாவது வாங்கிட்டு போங்கண்ணே. வேண்டாம் தம்பி, உதவி பண்ணதுக்கெல்லாம் நான் காசு வாங்க மாட்டேன். அடுத்த தடவை எல்லாரும் குடும்பத்தோட எங்கேயாச்சும் போனீங்கன்னா எனக்கே போன் பண்ணுங்க, நான் வீட்டுக்கு வந்து கூட்டு போறேன். அப்ப நான் சவாரிக்கு காசு வாங்கிக்கிடுதேன். என்ன தம்பி? சரி கொஞ்சம் அவசரமா போகணும், போயிட்டு வரேன் என்ன? சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இருக்கட்டும் தம்பி, வார என்ன? இந்த காலத்துல இவ்வளவு நல்லவங்களும் இருக்காங்களா? நல்ல மனுஷன் வந்து இவ்வளவு தூரம் உதவி பண்ணிட்டு 1 ரூபா துட்டு கூட வாங்காம போறாரு. சரி வீட்டுல இந்த விஷயத்தை பத்தி சொல்லவா என்னன்னு தெரியலையே. இப்பவே சொன்னோம்னா எல்லாம் பயந்தடிச்சு ஓடியாருவாவோ. இப்பதான் வீட்டுக்கு போயிருக்காவோ. வேண்டாம், சொன்னா எல்லாரும் பதறிட்டு இருப்பாவோ. எப்படியாவது சமாளிப்போம். டாக்டர் என்ன சொல்லாருன்னு கேட்டுட்டு கூப்பிட வேண்டாமான்னு பாப்போம். என்ன என் மவனை கூட்டிட்டு பைக்ல வந்தா உங்க மவன் இன்னும் வர காணும்? பைக்ல வந்தா நமக்கு முன்னாடியெல்லாம் வந்திருக்கணும், நம்ம வந்து விட்டு நேராவது இன்னும் அழகானும். வந்துருவோம் மெனியோ, மெல்ல மெல்ல வரட்டுமே, இப்ப என்ன அவசரம்? அது சரி. நீங்க ஏன் மெனியோ ஒரு மாதிரி இருக்கிய? இந்த ஆஸ்பத்திரியில ரொம்ப நேரமா இருந்தது ஒரு மாதிரி மண்டை குத்திட்டு என்னன்னு வருது. அப்படியே அப்ப நான் ஒரு காப்பி போட சொல்லேன், குடிங்க, சரியா போயிரும். என்னத்தையும் செய்யுங்க. எட்டி மைனிங்க அவ இப்பதாம போய் படுத்தாவோ. இப்ப என்ன டீ படுக்கல, மணி சாயந்தரம் ஆயிட்டு, நேரத்தோட ஒரு காப்பி டீயை போட்டு குடிக்கலாம்ல. என்ன போய் படுத்துட்டா? கூட்டுவாயே, நீ ஏன் போய் கூப்பிடு. சின்ன பண்ணே. அந்த வாரத்தே. என்னத்தே? என்ன செஞ்சிட்டு இருக்கா மருமோள? இப்பதான் செத்த போய் சாஞ்சேன், அதுக்குள்ள கூப்பிட்டிய? ஐயா அப்படியா? சரி ஒன்னு நினைச்சுக்கிடாத, ஒரு காப்பியாவது டீயாவது போடேன். இப்பதானே வந்தோம். ஆமா மருமோளா, இப்ப போய் படுத்து என்ன செய்ய? மணி 4:30 ஆயிட்டு, ஒரு காப்பியா டீயை போட்டு குடிப்போம். மைனிக்கு வேற ஒரே தலைவலியா இருக்கும், சீக்கிரம் போடு போ. தலையில எதை தூக்கி போட சொல்லிட்ட? ஏன் சின்ன பொண்ணு, அவன் தலைவலிக்குங்க, உள்ள காப்பியாவது டீயாவது போட்டு கொடு. நினைச்ச உடனே எங்க காப்பி டீ போட முடியும்? பால் வாங்க லட்சுமி அக்கா வீட்டுக்கு தான் போகணும். போய் வாங்கிட்டு வாயேன். சரி இந்த போறேன். இவளெல்லாம் என்னதான் இத்தனை வருஷம் வீட்டுல வச்சிருக்காளப்பா. எனக்கெல்லாம் இப்படி ஒரு மருமகள் தான் என்னைக்கே வீட்டு விட்டு துரத்தி விட்டு இருப்பேன். என்ன குமாரி? இருக்கேமக்கா. அம்மையங்க? எங்க அம்மா மாடு கணன்னு தேட போயிருக்காத்தே. மாட தேட போயிருக்காவளா? ஆமாத்தே, 3 மாடு மேய போச்சு, 2 தான் வந்தது, ஒண்ணு காணும். அதான் வயக்காட்டுக்குள்ள எங்கனே நிக்கணும் தேட போயிருக்கா. ஐயா அப்படியா? நான் பால் வாங்கலாம் வந்தேன். இப்போ வந்துருவாத்தே, வந்தோடனே எங்க அம்மா கரண்ட் தருவா, இருங்க. சரிம்மாக்கா. வீட்டுல யாருமே இல்லையம்மா, நீ ஒத்தையில தான் இருக்கியா? ஆமாத்தே, எங்க அப்பா இன்னும் வயல்ல இருந்து வரல. சரி நீ விட்டது ஒரே போன் நோண்டிட்டு கிடக்கியன்னா வெளியில போய் விளையாடலாம்ல. என் கூட விளையாடிய பிள்ளை எல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்தே, ஆச்சி வீட்டுக்கு போறேன்னு. நான் மட்டும் தான் இருக்கேன், அதான் போர் அடிக்கி போன் பார்த்துட்டு இருக்கேன். சரி மக்களே. என்ன நாள்முடி பால் வாங்கவா? ஆமா வேற எதுக்கு வருவாவே? இன்னும் மக்கா அந்த ட்ரெஸ் மாத்தாம சுத்துதியா? இதை பார்த்து 2 பேருக்கு கண்ணு போயிருச்சான், நாய்க்கெல்லாம் வெறி பிடிச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்ன ஏதாவது சொல்லலன்னா உனக்கு தூக்கம் வராதே. லட்சுமிக்கா அங்க, நீ மட்டும் இருக்க? எங்க அம்மா வீட்ல இல்லத்தே, மாட கணன்னு தேட போயிருக்கா. இப்ப வந்துருவா, இருங்கத்தே.
ஓ அப்படியா, சரி சரி, சீக்கிரம் வந்துடும்ல. நான் இப்போ வந்துடுவாத்தே. சரி நான் இருக்கேன். இருங்க தான் வாரந்தே. சின்ன பொண்ணு லட்சுமி அக்காக்கு நல்ல வசதி பத்துக்க. ஏன் நல்மணி உங்களுக்கு மட்டும் எப்படி தோணுது? புறவு எவ்வளவு தோட்டம் துறவு வயக்காடெல்லாம் இருக்கு, 4-5 மாடு வச்சிருக்காவ, வீடு பூரா கோழியா கிடக்கு, எவ்வளவு வருமானம் வரும் இதுல. சும்மா நம்ம எதுவும் காசு பணம் கேட்டுறவங்க கண்டி ஒண்ணுமில்லாத வேணாக்கா நடிச்சு தலைதாவ. வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உழைப்பு பாத்துக்க. அந்த அண்ணன் வயக்காட்டிலேயே தான் கிடப்பாவ, லட்சுமி அக்கா மாடு கண்ணு இதோட கிடப்பாவ. இந்த பிள்ளையை லேசு விட்டே கிடையாது பாத்துக்கோ. நல்ல வீடை ஒதுங்க வச்சு தூத்து பிறக்கி அள்ளி எல்லா வேலையும் அம்மைக்கு செஞ்சு கொடுத்துருமே. நானும் ஒன்ன பெத்து வச்சிருக்கேன், ஒரு வேலைக்கு லாய் கிடையாது. உங்க பிள்ளை உங்களை மாதிரி தானக்கா இருக்கும். நாமளாம் சின்ன பிள்ளைல இப்படி இல்ல சின்ன பொண்ணு. ஏன் மவாலாம் என் மாமியா மாதிரி ஒரு வேலைக்கு ஆக மாட்டான். நாமளாம் சின்ன பிள்ளைல எள்ளுனா என்னையா வந்து நிப்பனே. ஏன்க்கா சின்ன பிள்ளைல செவிடாவா இருந்திய? உன்ட்டெல்லாம் யார் பேசுவா? சொல்லுங்கக்கா. தூராப்பா சின்ன பண்ணே. போனவா ஒரே அடியா போயிட்டாலா, இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் வர காணும். வந்துருவா மெனியோ, ஏன் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு எனக்கும் தெரியல. இருங்க ஒரு போன் அடிச்சு கேட்க சொல்றேன். மீனா, ஏ மீனா. என்னம்மா? கேட்டி உங்க மைனிக்கு போன் போட்டு எங்க இருக்கான்னு கேள்ட்டி எவ்வளவு நேரம் ஆகுது, ஆளையே காணும். அவங்க போன சார்ஜ் போட்டு போயிருக்காவும்மா. போ வீட்டுல போட்டு போயிட்டாரா. அவங்க அண்ணனுக்காக போன் போட்டு எங்க வந்துட்டு இருக்கான்னு கேளேன். அண்ணனுக்கு போன் போட்டே போகவே மாட்டுக்குமா. என்ன குடும்பமோ, புருஷன் ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம், போனா போன இடம் வந்தா வந்த இடம்னு இருந்துருதாவே. ஹலோ. எம்மா நான் தான் பேசுறேன். நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கும் டி, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. யாரு? ஏன் நாத்தனா கறியா இருக்கும்னு நினைக்கேன். எனக்கு இங்க இருக்க இதுல போன் போடவே நினைவில்ல. ஏன் உன் மவனும் மருமகளும் அப்படி உடனே தாங்குனதுல மவளையே மறந்துட்டியா நீ? நீ வேற சும்மா இருட்டி. அப்புறம் எம்மா நான் வீட்டுக்கு வரலான்னு இருக்கேன். எது வீட்டுக்கு வரியா? நீ என் டீ வாய பிளந்துட்டு இருக்க. எம்மா போன்ல பேசுறது யாருன்னு பத்தி? ஐயா நாத்தனா கறி. அதுக்கு என்ன, உன் மாமியாட்ட பேசிட்டு போறா, இதுல என்ன இருக்கு? வீட்டுக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பத்தியம்மா. அவ அந்த வீட்டுக்கு வரல, உனக்கு என்னட்டி பிரச்சனை? நீ இங்க எல்லாம் இருக்க, நான் இங்க இருக்க முக்கியம் இல்ல. ஐயா மாமியாரமா இங்க கிடக்கா, அம்மாக்காரி இங்க இருக்கான்னு அவங்க வந்துட்டானா? அதெல்லாம் வரமாட்டா. உன் மாமியா இங்க இருந்து உன் வீட்டுக்கு போனா வருவா, அப்படி இல்லாட்டா வரமாட்டா. உனக்கு என் மாமியால பத்தியும் தெரியல, என் நாத்தனால பத்தியும் தெரியல. அவள நினைச்சாலும் என்னன்னாலும் செய்வாளுவோ. என் மாமியா நினைச்சாலும் இப்பவே என் புருஷனை கூட்டிட்டு வீட்டுக்கு வரமிட்டு நிப்பா. என் நாத்தனாக்காரி எப்படி தெரியுமா? அம்மாக்காரி இங்க கிடக்கான்னு தெரிஞ்சானா அவ கிளம்பி இங்கே நானும் வந்துருவா. இங்கே வந்துருவாளா? ஆமாம்மா, அவ லேசுப்பட்டவா கிடையாது. அது மட்டுமா, நீயும் மைனியும் சேர்ந்து அவரை அடிச்சேன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஒரு ஆட்டம் ஆடுவா. என் மாமியா இப்ப அவட்ட போட்டு விட்டானா போச்சு. இது வேறையா, எத்தனை கண்டத்தை தாண்டி நான் தாங்க. அதுக்கு என்ன செய்ய? நீ தானே நல்ல குடும்பம் நல்ல குடும்பம்னு கொண்டு போய் கட்டி கொடுத்த. நானா ஓடி போய் கல்யாணம் முடிச்சேன். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறவில்லை. சரி, எத்தனையோ பிரச்சனையை பார்த்தாச்சு, இதையும் பார்ப்போம். மாமி அவட்ட சொல்லுதாலா சொல்லலையான்னு தெரியல. என்ன பேசான்னு சத்தம் கட்டாம உட்காந்து கேட்போம். இடையிடையே பேசாத. சரி. சரியில்லையா? ஏன் ஒரு மாதிரி பேச? என்னமோ தெரியலையா? நான் வருத்தப்படும்னு சொல்லாம இருக்கியா? அதெல்லாம் இல்ல மக்களே, நான் நல்லா தான் இருக்கேன். தம்பிக்கு தான். ஏன் தம்பிக்கு என்னாச்சு? அதை ஏன் கேட்க? அது ஒரு பெரிய கதை. என்னத்த சொல்ல? என்ன டீ, என்னத்த சொல்ல நுளத்த சொல்லன்னு போன் எடுத்துட்டு அங்கிட்டு போயிட்டா. இன்னுமா உனக்கு தெரியல? நம்மளை பத்தி போட்டு விட போறா. சோழி முடிஞ்சது. அவ வந்தானா அவ இம்சை தாங்கவே முடியாது. இவள்ல இருந்து டபுள் மடங்கு வருவா. சரி, இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காம அவ என்ன பேசான்னு கேட்போம். வாட்டி கேட்டு என்ன போதுமா, நம்மள கழுவி கழுவி ஊத்த போறா இப்போ. சரி, என்னதான் அப்படி கழுவி ஊத்தான்னு கேட்போம். வா. எதா இருந்தாலும் சொல்லுமா, அப்பதானே தெரியும். என்னத்த சொல்லட்டி, ஒரு விளங்காத போய் குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டு இப்படி சீரழிதேன். ஏன் என்னாச்சு? எல்லாருமா சேர்ந்து நம்ம தம்பியை அடிச்சு போட்டால் வெட்டி. அடிச்சு போட்டாளா? ஆமா மக்களே, இப்ப ஏதிலேருவா அத்தனை விஷயத்தையும் அப்படியே ஒப்பிச்சிருவா போலயே. ஏம்மா நீ அவளோட விட்டு வச்சா தெரியுது. அது எவ்வளவு பெரிய விஷயம். எப்படி அவளோ தம்பியை அடிக்கலாம்? அடிக்க அளவுக்கு போயிட்டாளா? அப்படி அவன் என்ன செஞ்சான்? அந்த லூசு பையதாம் டி கூறுகட்டத்தனமா பண்ணிருக்கான். பெரிய பியார் அழகி பொண்டாட்டியா கிடைச்சிருக்கான்னு அவளுக்கு என்னமோ சர்ப்ரைஸ் பண்ண போறேன், கிளிக்க போறேன்ட்டு முக்காட போட்டுட்டு முதலை போயிருக்கு வீட்டுக்குள்ள. அதை பார்த்துட்டு அவன் மாமியா கறி என்னமோ திருட்டு போய் உள்ள பூந்துட்டான்னு எல்லாரையும் கூப்பிட்டு கட்டையை கொண்டு சாத்திட்டாளுவோம். ஐயோ, இவன் ஏமா இப்படி எல்லாம் செய்தான்? என்ன செய்ய, நம்ம பார்த்தது அப்படின்னு வச்சுக்கிட வேண்டிதான். என்னமோ ஊர் உலகத்துல இல்லாத பொண்டாட்டியை கட்டின மாதிரி தான் அந்த பையன். இவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கன்னு வந்து இன்னைக்கு இப்படி இந்த லட்சணத்துல இருக்கான். சரி, இப்ப அவனுக்கு என்னாச்சு? கெரி ஆயிட்டானா என்ன செஞ்சான்? ஏன் என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல? உன்கிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன் டி. அதை சொல்லி ஏன் உன்னைய கஷ்டப்படுத்துவானு தான் விட்டுட்டேன். இதுல என்ன இருக்கு கஷ்டம்? எனக்கு தம்பிக்கு ஒண்ணுனா எனக்கு தெரிய வேண்டாமா என்ன ஏதுன்னு? அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன்? இப்ப அவனை எங்க? அவன் இன்னைக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். சரியாயிரும், சீக்கிரமே நினைவு வந்துடும் சொல்லியிருக்காரு டாக்டர். அவன் மச்சான் கூட வந்துகிட்டு இருக்கான். நாங்க முன்னாடியே ஆட்டோல வந்துட்டோம். அவனை பைக்ல வச்சு கூட்டாராம் மச்சான். ஆனா இப்படி ஒரு பையன் குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டு இப்படி சீரழிவோம் நான் நினைக்கல டி. அம்மா நான் தான் சொன்னேனே எனக்கு பொண்ணு பிடிக்கல, வேண்டாம் வேண்டாம்னே. அவன் தான் அந்த பொண்ணு எனக்கு அழகா இருக்கு, எனக்கு இவளை தான் கெட்டுவோம்னா கடைசி இப்ப சீரழி தான். உட பிறந்தவா சொல்றது கேட்டாலாம் விளங்கும். சரி, போனது போச்சு, இனி யோசிச்சு என்னத்துக்கு? இப்ப நீ அங்கேயே இருக்க? ஆமா, பிறகு என்ன செய்ய? இன்னும் இவள் விட்டு அவனை விட்டுட்டு வந்த அப்படின்னா நம்ம பிள்ளை நமக்கு கிடையாதுல. அப்படியே அவளை பக்கம் இழுத்துருவாளுவே. ஆமாம்மா, உன் மருமகாரி செய்யக்கூடிய ஆளுதான். ஆமா, அதுதான் கடை இருந்து அவனை கையோட கூட்டிட்டு வீட்டுக்கு வரணும்னு உட்காந்துருக்கேன்.
எனக்கு இங்க இருக்க பிடிக்கவே இல்லை பாத்துக்கோ. ஏற்கனவே உன் தம்பி பொண்டாட்டியை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. பத்தா குறைக்க அவளுக்கு அண்ணன் பொண்டாட்டி நீங்க ஒருத்தி நெட்டக்காளி இருக்கா. அவ மோரைய கண்டாலே எரிச்சலா இருக்கு. எப்ப பார்த்தாலும் யாரையாவது மட்டம் தட்டி பேசதே பொழப்பா வச்சிருக்காட்டி. தெரியும் தெரியும், கல்யாணத்துக்குள்ள நான் பார்த்தோம்ல அவளை, கொஞ்சம் ரப்பு பிடிச்சவா தான். ஆமா, இவர்களுக்கு மத்தியில அங்க இருக்கவே எரிச்சலா இருக்கு. அந்த பேரை வான்னு கூப்பிட்டா வரவும் மாட்டுக்கான். இந்த நேரத்துல அவனை விட்டுட்டாங்க வந்தன்னு வையன், ஈஸியா அவனை அவன் பக்கமே இழுத்து வச்சுக்கிடுவாள்வோ. நான் யாருன்னே தெரியாமலே பேரும் உனக்கு அந்த அளவுக்கு ஆக்கிடுவாள்வோ. அதுவும் சரிதான். அப்ப நீ அங்கேயே இருந்தே தம்பியை கூட்டு வா. சரி மக்களே, நீ மட்டும் இருந்தா போதுமா? நானும் ஒரு எட்டு வரட்டம்மா? அவசியப்பட்டா சொல்லுதம் டீ வா. சரி பாத்துக்கப்போ, எனக்கு அப்பப்போ போன் அடிச்சு சொல்லு என்ன ஏதுன்னு. சரி மலோ. சரி வைக்கிட்டா? சரி டீ வச்சிரு. பாத்தியம்மா என்ன பேச்சு பேசான்னு, இது ஒரு விளங்காத குடும்பமா விருவாகட்ட பே குடும்பமா என்ன வார்த்தையெல்லாம் சொல்லுதா பாரு. அதுக்கு அவ மாவா போன்ல பேச பத்தியா நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். அவனா போய் கெட்டிட்டாங்க. அவளும் 2 பேர் தானே பொண்ணு பார்க்கன்னு வீட்டுக்கு வந்தாள்வோ. அப்ப தெரியல இதெல்லாம். சரி விடுட்டி, எல்லா வீட்லயும் பொண்ணு தேடி வரையில அப்படித்தான் தேனா பேசுவாளுவோ. கெட்டிட்டு போயிட்டு இப்படித்தான் படுத்துவாளுவோ. அதே பாடுதான் இங்கேயும் நடக்கு. எல்லா வீட்லயும் நடக்க கதை தான். நல்ல வேலை ஓ நாத்தனக்கறி வாரம்னு ஒரே பிடியில நிக்கல. அது வரைக்கும் சந்தோஷம்னு நினை. அவளை பத்தி உனக்கு தெரியாதுமா, சரியான கிராக்கு மிண்டலவா. திடீர்னு நடுராத்துல வந்து நின்னா நிப்பா பாரு. அதெல்லாம் வரமாட்டா. அவ ஆத்தாக்காரி தான் சொல்லிட்டால, நான் இங்க இருக்கோம்னா நான் பாத்துக்கிட்டோம்னு. அதனால வரமாட்டா. நீ அதை பத்தி கவலைப்படாத. எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா. ஏமா அந்த குடும்பத்துல நீ கட்டி கொடுத்த? மாமியாளா நாத்தனாளா ஒருத்தையும் சரி கிடையாது. என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா யார்கிட்டையும் கட்டி கொடுக்க போறா? நல்ல குடும்பம் தான் எல்லாருமே கட்டி கொடுப்பாவோ. அதுக்கப்புறம் இப்படி சரியா இருக்கேன்னு சங்கடப்படுவாவோ. நான் என்ன ஒன்று நாத்தனாலும் மாமியாலும் இந்த வரத்து வருவாளும் தெரிஞ்சா கட்டி கொடுத்தேன். நல்ல முறையில தான் பேசினாலுவோ கல்யாணத்துக்குள்ள. இப்போ இந்த வரத்து வராள்வா என்ன செய்ய? சரி அதை விடு. உன் நாத்தனாக்காரி வரலன்ட்டால அது வரையும் சந்தோஷம். உன் மாமியாட்ட இதை பத்தி எதுவும் பேசி வைக்காத. சரி. ஒரே மண்டேரியா இருக்கு. உன் மருமவா வெளியில போனவா இன்னும் வர காணும். வெறும் வாய் பச்சு தான். ஆனா ஒரு வேலைக்கு ஆக மாட்டாமா. வருவா எங்கனையாவது அளவட்டுட்டு கதை பேசிட்டு வருவா. எனக்கு அவ போறோம்னு சொல்லும் போதே ஒரு டவுட், இவ இப்பக்குள்ள வந்துக்கிட மாட்டான்னு நினைச்சேன். அதே மாதிரி போய் எங்கேயே செட்டில் ஆயிட்டா. நீ இப்படி அவளை விட்டு வைக்கதான் தப்புமா. அதான் அவ ரொம்ப ஆடிட்டு அலையுதா. ஒரு காப்பிக்கு இவ்வளவு நேரமா நாங்க காத்து கிடக்கணும். ஏட்டே இப்பதான் உன் நாத்தனால பத்தி பேசி முடிச்சது. அதுக்கடுத்து நீ உன் நாத்தனா பத்தியே காட்டாத. போ போய் கிடத்து போ. அவ வந்து காப்பி போட்டு தருவா. அப்ப குடி. வர வர அவளை ரொம்ப தான் தலையில தூக்கி வச்சு ஆட பழகிட்ட. எப்பா இவ பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரப்போதோ, எப்போ நிம்மதி கிடைக்க போதோ தெரியல. லட்சுமி எப்போ வரான்னு தெரியலையே. வந்தே இப்போ 1/4 மணி நேரத்துக்கு மேலாகுதே. நீங்க வந்தாலும் 1/4 மணி நேரம் தாங்க ஆகுது. நானும் சாந்தியக்காவும் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆக போகுது. என் மாமியார் நேரம் அங்க திட்டி பொட்டியில வரிட்டு இருப்பா. நீ ஒரு நாள் இப்படி நேராக்க மாட்டா. இன்னைக்கு என்னமோ மாடு தர போறோம்னு லேட் ஆக்கிட்டா. சரி வருவாவே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வீட்டுல போய் என்ன செய்ய போறோம்? வேலை கிடக்கல சின்ன பொண்ணு. நான் சாயந்தரம் ஆயிட்டா வீடு வாச தூக்கணும், தொளிக்கணும், கோலம் போடணும், வேலை கேட்கணும். ஏகப்பட்ட வேலையை வச்சுட்டு இங்க வந்து கிடந்தோம்னா என்ன கதை நடக்கும்? இதெல்லாம் நாங்க தான் யோசிக்கணும். பிள்ளைல சின்ன பிள்ளைல வச்சிருக்கோம். நீங்க பெரிய பிள்ளைல வச்சிருக்கீங்களா? வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டாள்களோ? செய்வாள்வ சந்தி. ஆனா நான் ரொம்ப பிள்ளைல வேலை எழுதிட மாட்டேன். ஐயா அது நம்ம வீட்டுல இருக்கவருன்னா நிம்மதியா இருக்க போதுவோ. அதுவரை அதை செய்ய இதை செய்யணும் ரொம்ப பேசக்கூடாது பத்தி. அதனாலதான் சொல்ல மாட்டேன். சொன்னா செஞ்சு வச்சிருப்பாள்வோ. அப்படி இல்லக்கா, நம்ம வீட்டுல இருக்கும்போதே பொட்ட பிள்ளைல நல்லபடியா வேலை வாங்கி சத்தம் போட்டு அதட்டி வச்சு பழக்கணும்னா தானே போற இடத்துல நல்ல பிள்ளைல இருக்கும். இல்ல அப்படின்னா இது என்ன பிள்ளை பேசாட்டி வேலை வைக்காம அலையுதுன்னு 4 பேர் ஏச அளவுல இருக்கும். அது என்னத்துக்கு? 4 மணிக்கு அனுபவம் போல. என்ன அனுபவம்? அதான் வீட்டுல வேலை பார்க்காம மாமியார்ட்ட வாரியில் அடிபட்டிருப்பியலோன்னு கேட்டேன். நான் வாரி எழுதி பட்டதை நீ பாத்தியோ? இல்லக்கா, நீங்க சொன்னதை பார்த்தா ரொம்ப அனுபவிச்சு சொல்ல மாதிரி இருந்தது. அதான் கேட்டேன். எப்பா ஒரு வழி எங்க அம்மா வந்துட்டா. எம்மா ஏமா இவ்வளவு நேரம்? ஏம்டி நானே அலைஞ்சு தெரிஞ்சு மாடை தேடி கூட்டு வந்திருக்கேன். உனக்கு என்ன வந்தது? எல்லாரும் பால் வாங்க வீட்ல வந்து உட்கார்ந்திருக்காதியம்மா. ஐயா அப்படியா? ஆமா, நீ தான் இவ்வளவு நேரம் ஆக்கிட்ட. நான் மாடை பிடிச்சு கெட்டு மக்களே, நான் போய் பாலை கறந்து கொடுத்துட்டாரே. போ. சரசக்கா, சாந்தி, சின்ன பொண்ணு எல்லாரும் வாங்க. என்ன பால் மாஸ்டர் நேரம் காணுமா வரதுக்கு? இந்த மாடை தேடி போனேன் சின்ன பொண்ணு. எங்கெல்லாம் அலைஞ்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? வரதுக்கு உள்ள நேரம் ஆயிட்டு பாத்துக்கோ. எங்க போய் கூட்டி வந்தா லட்சுமி? என்ன பாடுபட்டுருக்கேன் தெரியுமாக்கா? இந்த ஏன் கேக்கிய? சரிக்கா, யாரும் கேட்கல, நீங்க சொல்லண்டா. ஏன்க்கா முறைக்கிய? நீங்க தானே அதை ஏன் கேக்கியன்னு கேட்டிய. அதான் கேட்கல, போய் பாலை ஊத்திட்டாங்கன்னு. சும்மா இரு சின்ன பொண்ணு. அவளையே பாவம் அங்கங்க அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வந்திருக்கா. அவட்ட போய் கிண்டல் அடிச்சுட்டாக்கா. நேரம் போக மாட்டேங்கலக்கா. எவ்வளவு நேரம் அவ வீட்டுக்குள்ளேயே நம்ம கிடந்திருக்கோம். சின்ன பொண்ணு நல்ல வருமானம் பாக்கணும்னா இப்படி எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சாதானே பார்க்க முடியும். சும்மாவா வருது? நீ என்ன புரியாம பேசிக்கிட்டு இருக்க? நல்ல வருமானம் வருது. அதான் லட்சுமி அக்கா ஓடி ஓடி உழைக்காவோ. ஆமா, எனக்கு ஏகப்பட்ட வருமானம் வருது. அதான் நான் பழங்கி கல்லா வீடு கட்டி வச்சிருக்கேன். இவ்வளவு நேரம் என் வீட்டுல தானே இருந்தா வருமானம் வரவா வீடு இப்படியா இருக்கும்? ஏன்க்கா இந்த வீடு எப்படியும் ஒரு 4 சென்ட் இடம் இருக்காது. அப்புறம் மாட்டு தொழு ஒரு சென்ட் போட்டுக்கிட்டாலும் எம்பிட்டு இடம் வச்சிருக்கிய? ஆமா லட்சுமி அக்கா, உங்களுக்கு மட்டும்தான் நிறைய இடம் கிடக்கு. 4 மணிக்கெல்லாம் ஒரு பொட்டி இடம் கூட கிடையாது பாத்துக்கோங்க. வீடு வீடா பிச்சை எடுத்து தான் கலங்களிக்காவோ. இப்போ வரும்போது கூட பக்கத்து வீட்டுல பிச்சை எடுத்துட்டு தான் பால் வாங்க வந்திருக்காவோ. ஏன்க்கா நான் இப்ப தப்பாவா சொல்லிட்டேன்? லட்சுமி அக்காட்ட தான் எல்லாமே இருக்கு, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைங்க மாதிரி தானே பேசுனீங்க. அதுதான் நானும் சொன்னேன். அதுக்கே உங்களுக்கு இப்படி கோவம் வருது?
இப்ப தெரியுதா மத்தவட்ட இருக்கு இல்லன்னு பேசினா எவ்வளவு சங்கடமா இருக்கும்னு. நமக்கு என்ன விதிச்சிருக்கோ நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை பெருமையா நினைச்சு வாழ பழகணும். அதை விட்டுட்டு அவட்ட அது இருக்கு இவட்ட இது இருக்குன்னு வயிறுஞ்சுக்கிட்டே கிடக்கூடாதுன்னா. வெறும் விளங்காதவா இவகிட்ட எல்லாம் இருக்கவே கூடாது. சரி லட்சுமி அக்கா, உங்க கியூட்ஸ் மேல காட்டினதெல்லாம் போதும், போய் பாலை கறந்து கொண்டு வாங்க. இவ்வளவு நேரம் ஆகி இப்பவும் நான் பாலை கொண்டு போலன்னு வைங்களேன், என் மாமியா எனக்கு பால் ஊத்திடுவா. நான் கொண்டு வரேன் சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் பொறு. என்ன மேனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய? அதுவா, இப்ப சின்ன பொண்ணு பாலை இருந்தானா காப்பியா டீயே போடுவோம்ல, தொட்டுக்கிட்ட ஏதாவது வேணும்ல அப்படிங்கக்காண்டி தான் கொண்டக்கடையில வச்சுக்கிட்டு இருக்கேன். லேசா தாளிச்சு அதை காப்பி கச்சு சாப்பிடலாம் பார்த்தீங்களா? நான் ஒன்னும் இதை கேட்கல. ஏன் மேனியோ கொண்டக்கடலை பிடிக்காதோ? நல்லா இருக்கும், காப்பி கச்சு குடிச்சு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம உடம்புக்கெல்லாம் வந்து கொண்டக்கடலை அந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கிடணும். என்ன பலகாரம்லாம் வச்சு டீ காப்பி குடிச்சோம்னா எங்களே நெஞ்ச கச்சிக்கிட்டே இருக்கும். அதான் கொண்டக்கடலையா வச்சேன். சரி பிடிக்கலன்னா சொல்லுங்க, வேற ஏதாவது செஞ்சுக்கிடுவோம். நான் ஒன்னும் இதை கேட்கல. வேற என்ன மேனியா வேணும்? வேணா என் மாவே வந்துகிட்டு இருக்கான், வார வந்துட்டு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, வாங்கிட்டு வர சொல்லியே. ஏம்மா தாயே, உன் மாவே ஒன்னும் வாங்கிட்டு வர வேண்டாமா? என் மவனை எனக்கு திருப்பி தந்தா போதும். என் பிள்ளைய கூட்டு வரேன்னு சொன்னவன் நேரம் எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வரக்கானும். என் மவனை எங்க கூட்டு போனாமே தெரியல. நீங்க எப்படி கவலைப்படுற அளவுக்கு என்ன ஆயிட்டு மேனியோ? என் மவன் தானே கூட்டிட்டு வரேன். எங்கேயாச்சும் போயிருப்பாவே. 2 பேரும் ஆம்பளை பிள்ளைகள் எங்கேயாச்சும் போய் சுத்திட்டு வரட்டுமே வீட்டுக்கு. இப்ப வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போறாவோ 2 பேரும்? பொறுமையா வரட்டும், இதுல என்ன இருக்கு? அப்போ நீ தான் உன் அவன்கிட்ட சொல்லியிருக்க, நேரத்தோட வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்துடாத, அப்படியே எங்கனையாவது சுத்திட்டு உன் தங்கச்சியை பத்தி பெருமையா அவன்கிட்ட சொல்லு, அப்பதான் அவன் தங்கச்சி கைக்குள்ள அவன் மாறுவான், அவன் அம்மையை வீட்டை விட்டு துரத்துவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க. அப்படித்தானே? நான் ஏன் அப்படிலாம் யோசிக்க போறேன்? இப்ப என் மவளை பத்தி உங்க மவன்கிட்ட சொல்லிட்டு அவருக்கு புரியவா போகுது? அவரே 10 வயசு 12 வயசுல போய் கிடக்காரு. அப்போ என் மவனுக்கு அறிவு இல்லாம போச்சுங்கியோ? உன் மவன் கூறுலவன், என் மவனுக்கு அறிவு மங்கி போயிட்டு கிறுக்கு பைய, அப்படித்தானே சொல்ல வர? கடவுளே, உங்ககிட்ட போராட எனக்கு ஆவி இல்ல மேனி. என் பிள்ளைகிட்ட நான் மறுபடியும் போன் போட சொல்லி கேட்கேன். இதை முதலே பண்ணிருக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு என்ன சப்பா கட்டு கட்டுதே. உங்ககிட்ட பேச எனக்கு ஆவி இல்லை. நான் என் மவட்ட போய் திரும்ப போன் அடிக்க சொல்லுதேன். எப்பா வீட்டா ஆத்தாலும் மவனும் உலகத்தையே வித்துருவாளுவோ. இப்போ மவங்காரனும் கூட்டி சேர்ந்துட்டான் போலையா? என் மவனை எங்க கூட்டு போனாமே தெரியலையா? நேரம் இந்நேரம் ஆகுது, இன்னும் வர மாட்டேக்கான், போனே எடுக்க மாட்டேக்கான். எனக்கு அடிவயத்துல புளிய கரைக்கி, இவளுக்கு அது கூலா இருக்கு. எவ்வளவு ஒத்தி புலம்புதான், நமக்கு என்னன்னு இருக்காளுவ. அது சரி, அவளுக்கு வந்தா தானே தெரியும் தலைவலியும் காய்ச்சலும். என்ன பண்ணி கொண்டாட போறாளோ தெரியல. அம்மா இன்னும் கூட கொஞ்சம் பல்ல காட்டிட்டு இரு. ஏன் இப்ப நான் சிரிச்சால என்ன குடிமொழி போச்சு? எவ்வளவு நேரம் அப்படியே சும்மா உட்காந்துருக்க? அதான் கொஞ்ச நேரம் போன பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ போன பாரு, எதையும் பாரு, எனக்கு என்ன? எனக்கு தேவை என் மவன் எங்கன்னு தெரியணும். உங்க மவனை தான் எங்க அண்ணன் கூட்டாருன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் ஏன் புலம்பிட்டு கிடக்கிய? புலம்பிட்டு கிடக்கனா? எவ்வளவு நேரம் ஆகுது? இங்க இருந்து இங்க வர ஆஸ்பத்திரிக்கு 1/4 மணி நேரத்தை நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். மணி 1.5 மணி நேரம் ஆகுது, இன்னும் என் மவனை அவனையும் காணும். உண்மையை சொல்லு, நீ உங்க அம்மா உங்க மைனி உங்க அண்ணன் எல்லாருமே சேர்த்து என் மவனை எங்கேயோ ஒளிச்சு வைக்க பாக்கிய, என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்கிய. எங்க கூட்டு போய் சொல்லிருக்க என் மவனை சொல்லு. ஆமா, உங்க மவன் சின்ன நோனி, அவரை கூட்டு போய் நாங்க என்னமோ பண்ண போறோம். அம்மா இப்ப அவன் சின்ன பையனா தானே இருக்கான், எங்கேயாவது கூட்டு போய் ஏதாவது கோயில மந்திரிச்சிட்டு வந்தா என்ன தெரியும்? மைனி, ஏன் மவம்லாம் அப்படி பண்ணுத ஆள் கிடையாது. கிடையாதுன்னா இவ்வளவு நேரம் என் பிள்ளைய கூட்டி எங்க போனான்? ஏ அப்பா, இது பெரிய தொல்லையெல்லாம் போச்சு. ஆமா தொல்லையாதான் தெரியும். நீ உன் மவனை தொலைச்சிட்டு தேடு, அப்பதான் தெரியும் என் நிலைமை என்னன்னு. ஏட்டி திரும்பவும் அண்ணனுக்கு போன் அடிச்சு பாருட்டி, எடுக்கா? நானு அடி எடுக்கலன்னா திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இரு. போட்டு பாக்கேம்மா, நானும் இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டேன். என்னத்துக்கு தான் எடுத்து தொலை மாட்டேக்கான்னு தெரியல. சரி இன்னொரு மட்டும் போடிட்டி, இம்சை தாங்க முடியல. அவளுக்கு வந்தா தெரியும் இம்சையா என்னன்னு. ரிங்கு போதாட்டி? போதுமா, நான் எடுக்கவே மாட்டுக்கான். சத்தம் வெளியே கேட்க மாதிரி போடு. ரிங்கு போதா போலையா, அவன் பேசனா பேசலையா நான் பாத்துக்கிட்டேன். பாருங்க. கடவுளே, என்ன செஞ்சு கொண்டாடன்னு தெரியலையே. டாக்டர் பார்த்துட்டு போனதோட சரி, அப்புறம் ஒண்ணுமே சொல்லதுக்கு வரல. நர்ஸும் எதுவும் சொல்லல. இவர் இன்னும் மயக்கம் தெளிஞ்சு எந்திக்கல. ஏதாவது தெரிஞ்சா தான் நம்ம சொல்ல முடியும். இவ வேற போன் போட்டுட்டே இருக்கானே, என்ன சொல்லுவேன்? சரி வேற வழி இல்ல, உள்ளதை சொல்லிடுவோம். நடக்குது நடக்கு. ஹலோ மீனா, சொல்லுமா. எங்கன்னே இருக்க? நான் தான் மாப்பிளைய கூட்டு வாரேன்னு சொன்னோம்ல, பிறவியா அவ்வளவு தூரம் யோசிச்சுட்டு இருக்க. நாங்க என்ன நினைக்க இருக்கனே, அவன் அம்மா இங்க இருந்துகிட்டு படா படுத்துதாவோ. எங்கதான் போனீங்க 2 பேரும்? மீனா, நான் ஒண்ணு சொல்லுவேன், பக்கத்துல யாரும் இருக்காவளா? பாத்தியா, நான் சொன்னேனக்கா உன் மகன் ஏதோ பிளான் போட்டிருக்கான். மைனி வாயை முடிட்டு என்ன சொல்றான்னு மட்டும் கேளுங்க, வீணா என்னையும் பேச வச்சிடாதீங்க. என்னதுனே சொல்லு. மீனா, வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? என்ன எல்லாம் ஒண்ணு போல வாயை பிளந்துட்டு நிக்கி? ஏத்தே ஏன் தே எல்லாரும் ஒண்ணு போல வாயை பிளந்துட்டு இருக்கிய? வீட்டுல பெருச்சாளி நிறைய அழுது உள்ள வேற போது மூடுங்க.